அதுக்கு தான் நம்ம மட்டும் போகலான்னு சொன்னேன். ஏ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு. ரொம்ப போரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் வந்துடும். ச்சே. இங்க ஏன் டாடி நிறுத்துனீங்க? நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் gift வாங்க போறேன். கிஃப்டா? எதுக்கு? எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே? சர்ப்ரைஸ்! அபி, இந்தா, இது என்சைக்ளோபீடியா புக். உனக்கு தான். டாடி எனக்கு. வெரி குட். இப்படித்தான் எதுனாலும் ஆர்வமா முன்னாடி வரணும். இதான் கிராவிடேஷனல் புக். எதுக்கு டாடி இதெல்லாம்? நீங்க வெறும் ஸ்கூல் சிலபஸை மட்டும் படிக்க கூடாது. ஓகே? அதையும் தாண்டி இந்த உலகத்துல கத்துக்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அதுக்காக தான் இது என்னோட சின்ன gift. போலாமா? ம். ஆல்ரைட். நல்லா படிக்கணும். சரியா? வாங்க. ஓகே, பை அஞ்சலி. பை அபி. பை கவின். பை காவ்யா. பாய் பாய். ஹலோ. நான் டாக்டர் எழில் தான் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, இப்பதான் குழந்தைங்கள ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஆமாமா, இந்த காலத்துலலாம் யாரையுமே நம்ப முடியாதுல்ல. என்னதான் வெளியில இருந்து ஒரு கேர்டேக்கர் அப்பாயிண்ட் பண்ணாலும் நாம நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதான் இப்ப கூட பாருங்க, குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். எல்லாரோட முகத்திலயும் சந்தோஷத்தை பார்த்திருக்கணும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம மட்டும் போகலான்னு சொன்னேன். ரொம்ப போரா இருக்கு. என்ன, எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. காலை கட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். ஏன் சிரிக்கிற? நான் சும்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஜனநாயக நாட்டுல சிரிக்க கூட உரிமை இல்லையா? நீ என்ன கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்ச. எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லு. விடுங்க சார், நான் ஏதோ தெரியாம சிரிச்சிட்டேன். உண்மையை சொல்லு, எதுக்காக சிரிச்ச? பின்ன என்ன சார், நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு தான் வருது. நான் என் பசங்களை உன்னை விட பெட்டரா பாத்துக்கிறேன். அதான் என்ன பார்க்கும்போது உனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கு எதுக்கு பொறாமை சார்? என்னோட குழந்தைங்க என் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்கல்ல, அதனால தான் உனக்கு பொறாமை. சார், நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நீங்களா ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா? குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்க உங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்கன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல.
பசங்களுக்கு gift கொடுத்ததுல எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்த்தல்ல நீ? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். நீங்க தான் சரியா பார்க்கல. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. பின்னாடியா? ஏன்? பாருங்க சார். சார், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு யார் உங்ககிட்ட சொன்னா? யாராச்சும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு என்சைக்ளோபீடியா, ஹிஸ்டரி, ஜெனரல் நாலேஜ்னு இந்த புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களா? அதுவும் எல்கேஜி போற பொண்ணுக்கு கிராவிட்டி புக்கு போய் கொடுப்பாங்களா? அப்புறம் சிரிக்காம என்ன சார் பண்றது? நீங்க gift கொடுக்க நினைச்சது தப்பு இல்ல. ஆனா என்ன gift கொடுக்கணும்னு தான் தெரியல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை gift பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்க கூடாது. ப்ளீஸ் நிறுத்துறியா? எனக்கு தெரியும் என் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன் சார் நீங்க வாங்கி கொடுத்தத இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க? ஸ்கூலுக்கு போற அர்ஜென்ட்ல மறந்துட்டு போயிருப்பாங்க. ஓ, 4 பேருமே மறந்துட்டு போயிருப்பாங்களோ? என்ன சார்? ஏன் 4 பேரும் ஒரே டைம்ல மறக்க மாட்டாங்களா என்ன? சார், உங்களுக்கு குழந்தைங்கள பத்தி எதுவும் தெரியாதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்கவே மாட்டீங்க. குழந்தைங்களோட ஜெல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு எல்லாமே A to Z தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றியா? அததான் சார் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அதுவே இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் கஷ்டம்தான் சார். சரிங்க சார், இப்ப கோவப்படாதீங்க. இப்போ நான் உங்ககிட்ட சில விஷயத்த கேக்குறேன். முடிஞ்சா பதில் சொல்லுங்க. கவின் டிவில என்ன கார்ட்டூனை விரும்பி பாப்பான்? அவன் வந்து அது சரி, அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர்னு சொல்லுங்க பாப்போம். ஐஸ்கிரீம் அது அது காவியாவுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? சிங்கிங். அது எல்லாருக்கும் தெரியுமே. சரி, அவளோட ஃபேவரட் சிங்கர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சிங்கர் காவியா ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவா? சிங்கிங் ஆப்வியஸ்லி. சிங்கிங்க தவிர காவியாவை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க. அவ ஃப்ரீ டைம்ல வேற ஒண்ணு பண்ணுவா. காவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அது அபியோட ஃபியூச்சர் ஏம் என்ன? அவ என்னவாகணும்னு ஆசைப்படுறா? அவளோட ஃபேவரட் ஷோ, ஃபேவரட் கலர் என்ன சொல்லுங்க பாப்போம். சரி, அஞ்சலிக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காதா? சரி, அஞ்சலியை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அதையாவது சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நான் தான் அவங்க அப்பா, அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றீங்க பாருங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். காரை விட்டு கீழே இறங்கு. சார், அவுட் ஐ சே. சார், நட் ரோட்ல இறக்கி விட்டா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இது சுத்தமா சரியில்லை சார். இறங்குன்னு சொன்னேன். சார், சார், என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். டோரை மூடு. சார், சத்தியமா நீங்களா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும்
நான் இங்கேயே தான் இருப்பேன், பாத்துக்கோங்க. டோரை மூடு. அவரா வந்து கூப்பிட வரைக்கும் நம்ம எங்கேயும் போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். அவசரப்பட்ட எழில் சார் கிட்ட சவால் விட்டுட்டோமோ? ம். ஒரு உணர்ச்சி வேகத்துல காரை விட்டு இறங்கிட்டோம். 1 hour ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஐயோ. எழில் சார் வருவாரா மாட்டாரா? தெரியும், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சுடர், கூப்பிட்ட உடனே கார்ல ஏறிடக்கூடாது. கொஞ்சம் பில்டப் பண்ணு, அவரே இறங்கி வந்து கூட்டிட்டு போகட்டும். திரும்பாம அப்படியே நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இந்த ரூட்டு போனா புதுப்பேட்டை வருமா? புதுப்பேட்டையா? அவர் எங்க? எவரு? எவரா? என்ன கூட்டிட்டு போக ஆள் அனுப்புனாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பாவா? மேடம், அங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, வேற நம்பரு. ஐயோ, அப்ப எழில் சார் இல்லையா? தேவையே நம்ம பல்பு வாங்கிட்டோமே. மேடம், இந்த பக்கம் போனா புதுப்பேட்டை வருமா? கண்ணம்மா பேட்டியே வரும். சுடுகாட்டுக்கு போ. ஏ லூசே. யாரு லூசு? நீதான் லூசு. இந்த ரோட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. என்கிட்ட வந்து வண்டி நிறுத்தி அட்ரஸ் கேட்டுட்டு என்ன லூசுங்கற? நீ தாண்டா லூசு. லூசு நான் கேட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க. பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஒடேய் உன்ன. ஏய், ஐயோ, ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு கொலவ விட்டுட்டாரு. ஐயோ. இவ்ளோ நேரம் ஆச்சு, ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னாச்சு தோணுச்சா அவருக்கு? சரியான கல் நெஞ்சுக்காரரா இருக்காரு. இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாருன்னு சாப்பிட கூட போகல. ஐயோ, பசி வேற கிள்ளுதே. இப்ப என்ன பண்றது? கையில காசு வேற இல்ல. சரி, போய் தண்ணியாவது குடிப்போம். அண்ணா, என்ன வேணுமா? குடிக்க இஞ்சி டீ, மசாலா டீ, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா, தண்ணி மட்டும் கொடுங்க போதும். தண்ணியா? அந்த இருக்கு, மோந்து குடிமா. ஏமா,
நீ தான் டீயே குடிக்கல, உனக்கு சேர் தேவை இருக்கா? கீழே இறங்கி உட்காருமா. என்னம்மா ரொம்ப நேரமா இங்கேயே இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா வராங்க? இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதும்மா. இந்த ஏரியாவில் ரவுடி பசங்க ஜாஸ்திம்மா. ஒன்று கிடக்க ஒன்று ஆயிட போதுமா. வர வேண்டிய ஆளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. அவர் முதல்ல வருவாரானே தெரியல. என்னம்மா சொல்ற? ஆ சொல்றேன் சொல்றேன், சீக்கிரமா வர சொல்றேன். சரிம்மா. அம்மா ரொம்ப நேரம் ஆகுது, வா போலாம். சரி. ஐயோ, உனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம ரோஷத்தை விட்டு நாமளே பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ, நாய் வேற ஓல விடுது, விட்ட கடிச்சிரும் போல இருக்கு. இவரு வேற வர மாட்டேங்கிறாரு. ஏய், ஆ? அவனுக்கு ஓட விட்டான்ல, ஆ, ஆ. அப்படிதான்டா இருக்கணும். ஒரு ஃபிகர் தனியா உட்காந்துட்டு இருக்குடா. ஆமா மச்சி, துணைக்கு யாருமே இல்லை போல. போயிடலாமா? போலாம். டேய் போய் ஆகணும் மச்சி, இல்லைன்னா என் மனசு தாங்காது மச்சி. வாங்கடா. போயிருவோம். அஞ்சலி, இந்த நேரத்துல இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க? அஞ்சலி, சாப்பிட்டியா? டேப்லெட் போட்டியா? அஞ்சலி, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேப்லெட் போட்டியா? இல்ல டாடி. ஏன் போடல இன்னும்? டின்னர் சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. ஏன் சாப்பிடல? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? தமிழ் காணோம் டாடி. அவ எங்க போனா? எங்க போனானே தெரியல. சரி, அதுக்காக நீ ஏன் சாப்பிடாம இருக்க? ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. தமிழ் வந்து ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். அஞ்சலி, நீ வா சாப்பிடலாம், வா. அஞ்சலி, எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துருப்ப? உள்ள வா. எழில், வந்துட்டியா? அஞ்சலி ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து இங்கே தான்ப்பா உட்காந்துட்டு இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? அந்த பொண்ணு எங்கம்மா? யாரப்பா கேக்குற? அதான் அந்த தமிழ் இல்ல சுடர் இல்ல வாட்எவர், அந்த கேர்டேக்கர் பொண்ணுமா? என்ன எழில், என்ன கேக்குற? காலையில நீயும் தமிழ் தானே குழந்தைங்களை டிராப் பண்ண போனீங்க? அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரலையே. உன் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மா, நான் ஏன் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேம்மா? அப்ப தமிழ் எங்கப்பா? இறங்குன்னு சொன்னேன். சார், என்னை வீட்ல டிராப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன். சார், சத்தியமா நீங்களா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன், பாத்துக்கோங்க. ஓ மை காட். அம்மா, இந்த பேக் புடிங்க, நான் இதோ வந்துறேன். எங்கப்பா? இப்பதான் வந்து அதுக்குள்ள நான் வெளியே வந்து போற. சொல்றேம்மா.
இங்க தானே இறக்கி விட்டோம். எங்க போயிருப்பா அவ? எங்கன்னு போய் அவளை தேடுறது?